கிருஷ்ணா, சுந்தரி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அபி எப்போவுமே எனக்கு தான். எப்படியாவது மனசை மாற்றி நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கிருஷ்ணா, நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுந்தரி. அங்கே அஞ்சலி மாசமாக இருக்கா, எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு அங்கே அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இங்கே நீ அபியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னால் நான் வேற கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு, என்ன வேற அங்கே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ தான் நான் நினச்ச எல்லாமே நடக்கும். நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணா. சரி, உனக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு ராகவ். அபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் சார், என்னோடய கல்யாணத்துக்காக உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேனே, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. வேறு ஏதாவது சொல்ல வந்தியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வேறு என்ன சார் சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நைட்டு ராகவ் தூங்கிட்டே இருக்கார். அப்போது ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, பொட்டிக்கு வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த டைமில் ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து வராரு. அப்படியே நிற்கிறாங்க. லைட் எல்லாமே எரியுது. ஹாப்பி பர்த்டே டியர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்னு போட்டிருக்காங்க. சூப்பராக அழகாக இருக்குது. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வராரு ராகவ். வந்தவொடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சார் கை கொடுங்க சார், விஷ் பண்ணுறேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் பயங்கரமாக சந்தோஷப்பட்டார். அடுத்தது அஞ்சலி, ஆனு எல்லாருமே வராங்க. வந்தோடனே எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. இங்கே பாரு ராகவ், இவ்வளோ நாளாக நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் இருந்த, இனிமேல் கண்டிப்பாக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், நான் இனிமேல் வருஷம் உங்களுக்கு நான் கேக் வாங்கி தருவேன், நீங்கள் உங்கள் பர்த்டேவை கண்டிப்பாக கொண்டாடணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ராகவ கேக் வெட்ட சொல்கிறாங்க. கேக் வெட்டுறாரு. கேக் வெட்டி எல்லாருக்குமே ஊட்டுறாரு. அதே மாதிரி அபியும் ராகவுக்கு கேக் ஊட்டுறாங்க. 2 பேருமே ஊட்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவ். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். இனிமேல் எப்போவுமே பர்த்டே இப்படி தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வந்துட்டு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டைமுக்கு நீ வந்திருக்க. நாளைக்கு உனக்கு ரிசப்ஷன் இருந்தாலும் நீ வந்து ராகவோட பர்த்டேவை நீ செலிப்ரேட் பண்ணியிருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க அபி. எனக்கே எதுவுமே தெரியாது அபி, இப்போ தான் இவர் தான் சொன்னார், திடீர்னு கூப்பிட்டாரு, நான் வந்தேன், கடைசியில் இங்கே பர்த்டே போயிட்டுருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அனு. ஓ அப்படியா, இல்லை நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அஞ்சலி உங்ககிட்ட சொல்லிட்டேன், எல்லாரையும் தூங்க விடாதீங்க, பார்த்துக்கங்க, நான் சொல்கிற டைமுக்கு கரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வாங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்டுட்ருக்காங்க. ஆகாஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், இங்கே பர்த்டே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கோவமாக பார்க்குறாங்க. அபிக்கு ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே ராகவும் வந்திருக்காரு. அப்படியே டெக்கரேஷன் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு அப்படியே பார்க்குறாரு. அபி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரிசப்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ராகவ் நீயும் போயிட்டு அங்கே மேடையில் நின்றுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாரு. அப்போ அபியை பார்த்துக்கிட்டே போகிறாரு. விக்னேஷ் இன்னொருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்க்கும்போது வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுக்கும்போது அபியோட கையை அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே நிமிந்து பார்க்குறாங்க. என்ன இவர் நம்ம கையை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கையை அப்படியே ராகவ விட்டுட்டு தள்ளி போகிறாரு அங்கேருந்து.